டேய் சக்தி நான் சொல்றத முதல்ல கேளுடா அப்படின்னு இந்த பக்கம் முத்துவேல் கிட்டக்க வந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து அப்படி கதிரோட சட்டக்காலரை பிடிச்சி பலார் அப்படின்னு வந்து குமரவேல் அரைஞ்சிட்டு இருக்கும் போதே குமரவேல் கையை ஒரு கை பிடிக்குது. பிடிச்ச உடனே ஒரு ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா பின்னாடி சுரேஷ் நின்றுட்டு இருக்காரு. அழகே அழகு சீரியல்ல இருந்து அப்படியே ஷாக் ஆகி வந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த ப்ரெடிக்ஷனுக்கு முன்னாடி இப்போ தலையில கையோட அப்படியே கதிர் உள்ளார வந்து உட்கார்றாரு. இப்போ ஹாஸ்பிட்டல் பெட்ல என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி இருக்க, நம்ம போய் டிஸ்சார்ஜ் ஆக தானே போகிறோம், டிஸ்சார்ஜ் சம்மரிலாம் வாங்கிட்டல கிளம்பலாம் அப்படின்னு வந்து இப்போ முத்துவேல் கேட்க, ஆமாம் டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்க தான் போனேன், அது நடுவில் எங்கள் அப்பா கால் பண்ணார், இன்னும் என்ன விஷயம், ஒன்றும் இல்லை விடுங்க நம்ம போகலாம் அப்படின்னு. இல்லை நீ சொல்லும் போதில் என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு வந்து முத்துவேல் கேட்கும் பொழுது டக்குன்னு வந்து இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திடீர்னு உங்கள் தம்பி போயிட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணாராம், பிரச்சனை பண்ணதுனால வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு கால் பண்ணி நான் உங்கள் கூட தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்க வேண்டியதாகிடுச்சு, நாளைக்கு காலைல சீக்கிரம் வந்தே தீரணும் நீ அப்படிங்கிறாங்க. அப்படின்னும் போது நம்ம எப்படி நாளைக்கு காலைல போதானா போகிறோம், போய் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னா, இல்லை இதை தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் தம்பி ஏன் தான் அப்படி இருக்காரோ அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் கோவக்காரம் தான், சரி நானும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தனால பயந்துருப்பான் விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் போதே கதிருக்கு இன்னொரு கால் வருது. கால் வர கதிர் ஃபோனை பார்த்து அப்படி ஷாக் ஆகிறாரு. பார்த்தா ராஜின்னு இருக்கு. ராஜின்னு இருந்தோடனே தான் வந்து ஷாக் ஆகி பார்த்த உடனே வந்து ஒரு அட்டன் பண்ணு அப்படிங்கிறாரு முத்துவேல். அட்டன் பண்ண உடனே அந்த பக்கம் பார்த்தா ராஜி நீ எங்க இருக்க, எங்க அப்பா கூட தான் நீ இருக்கியா, எங்க அப்பா கூட சென்னையிலயா இருக்க, என்னதான் நடந்துகிட்டு இருக்கீங்க, உண்மை என்னன்னு சொல்லு அப்படின்னு வந்து கோவமா கத்தும் பொழுதே வந்து பக்கத்துல வந்து எல்லாரும் நிற்கிறாங்க சுத்தி. மதி, அதுக்கப்புறம் வந்து சுரேஷ், அப்புறம் மலர், அப்புறம் வந்து மீனா, கோமதி எல்லாம் நின்று இருக்க. கோமதி டக்குன்னு போனை பிடிங்க, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, உங்க அப்பா கால் பண்ணி அந்த கத்துறாரு, சென்னையில அவன் வந்து உங்க அண்ணனோட தான் இருக்கானா, அவனை நாளைக்கு காலில் வான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இவன் உன்னை சென்னையில பார்த்தேங்கிறா, சென்னையில தான் இருக்கேன்னு வேற சொன்னேன், வேற ஏதோ காரணம்லாம் என்கிட்ட சொன்னேன், எங்க அண்ணன் கூட இருக்க, என்னதான்டா நடக்குது கதிரு அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா நான் ஊருக்கு வந்தப்புறம் சொல்கிறேம்மா, நீங்கள் இப்போ டென்ஷன் ஆகாதீங்கம்மா அப்படிங்கும் போது எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சு ஆகணும், என்ன நடக்குது, என்னதான் பண்ணுற, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. எங்கள் சித்தப்பா ரொம்ப கோவப்பட்டு போய் பேசினாராம். மாமா அவ்வளோ கோவமாக பேசுகிறாங்க, எல்லாருக்குமே டென்ஷன் ஆகுது நீ பண்ணுற வேலையால், என்னதான் பண்ணுற அப்படின்னு இந்த பக்கம் ராஜியும் கத்த, நான் சொல்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றேன். ஃபோனை வச்சுட்டு இவர் வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம உடனே கிளம்பலாம், நம்ம ஒன்றா இப்போ கிளம்பணும் அப்படின்னு நம்ம வந்து இப்போ அவங்களையும் கூட கூப்பிட்டு போகலாம். ஆனால் அவங்களெலாம் கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க காரில் ஃபுல்லாக கேள்வியாக கேட்டு நம்மளை தொலைச்சி எடுத்துருவாங்க, நம்ம என்னென்னு பிளான் பண்ணிக்கலாம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கதிரும் ராஜியும் கிளம்ப, அது கதிரும் முத்துவேலும் கிளம்ப. அதே சமயத்தில் தான் டக்குன்னு சுரேஷ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுப்பேன், ஒரு கேஸ் விஷயமா வந்து ஒரு அக்யூஸ்டை கூப்பிட்டு வரணுமா, அவங்க உங்கள் சைடில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க, அந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தானா, நீங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கர கோபமாக இருக்கீங்க, சொல்கிறத கேளுங்க, நான் உங்க கூட வரேன், என் கூட நீங்கள் வந்துடலாம், நான் இப்போ எப்படி ஜீப் வருது அப்படின்னா, ஜீப் வருதா அப்படின்னா, ஆமாம்மா நான் டிரைவர் வரான்னு சொன்னேன், டிரைவர் கூட வேணாம் நானே ஓட்டி உங்களை கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் வாங்க போகலாம் அப்படின்னு வந்து பேசினோடனே வந்து இல்லை எனக்கு இந்த கதிர் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சே தீரணும், அவனை பார்த்தே தீரணும் நான் அப்படின்னா, எல்லாத்துக்கும் சேர்த்து தான், நீங்கள் இப்போ ஊரில் வேறு பிரச்சனைங்கிறீங்க, ரொம்ப எல்லாருமே டென்ஷனாக வரீங்க, வாங்க நானே உங்களை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னோடனே உடனே வந்து இப்போ பாக்யராஜும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து டக்குன்ட்டு மதிய வேணா கூட கூட்டு போயேன் தனியா போறதுக்கு அப்படின்னு கூட்டுவாயேன் அப்படின்னு வந்து கோமதி சொன்ன உடனே வந்து இவ்வளோ டென்ஷன்ல அங்கே என்ன பிரச்சனை நடக்கல, இதுக்கு நடுவில் இவங்க காதலுக்கு தூது வேற விட்டுட்டு இருக்கீங்களா நீங்க அப்படின்னு வந்து மீனா கேட்க, பேசாம நம்ம வீட்டில் என்னைக்கு சண்டை வராமல் இருந்துச்சு, ஏதாச்சும் ஒரு ரொம்ப இருக்கும், என் கதிர்பாய எப்படியும் வந்து தப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான், அவன் எங்கள் அண்ணன் கூட இருக்கான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், அது என்னங்கிறத போய் பார்த்துக்கலாம், இப்போ முதல் வேலையா வந்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு. மதியா நானா இல்லை காலேஜ் அம்மா லீவு தானம்மா சொன்னேன், நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவ் போட்டோன்னா அப்படியே சனி ஞாயிறு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து பேசின உடனே சரி அப்படின்னு ஒரு மதியம் முடிக்கும் போது எங்க கூட வாங்கக்கா அப்படின்னு ராஜியும் வந்து பேசினதுக்கு அப்புறமா சரின்றாங்க அவங்க. சரின்னு சொன்னா அந்த பக்கம் வந்து பார்த்தா லட்சுமி ராகவனும் ஒருத்தர் பார்த்துக்க, சரி எல்லாரும் போகலாம் வாங்க நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்னு. நைட்டு கிளம்புனா காலைல 7 மணிக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு கிளம்பிட்டு கதிருக்கு திருப்பி கால் பண்ணி எங்க இருக்க நீ அப்படின்னா, நான் பாதி வெளில இருக்கேன், நான் ஊருக்கு போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்றாரு. ஆனால் அப்போ தான் ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்புறாரு. சரி எல்லாரும் ஒரே டைம்லேயே இவங்களும் கிளம்புறாங்க அவங்களும் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு இருக்கும் போதே வந்து சக்திவேல், நான் விட மாட்டேன்டா, நைட்டெல்லாம் நான் தூங்காமல் இருந்தாலும் சரி அவன் வரட்டும், வந்தோடனே எங்கள் அண்ணன் அவன் என்ன செஞ்சான்னு பார்க்கணும், அவன் கூப்பிட்டு போன விதம், அண்ணன்ட்டு இருந்து 10 லட்ச ரூபா காசு வாங்கினது, இதுக்கு முன்னாடியே எதுவும் காசு வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன், அக்கௌண்ட்ல இருந்து அப்பப்போ 1 லட்சம் அண்ணன் எடுத்தாங்கிறாங்க, பெரிய அமௌண்ட்டாக எடுத்திருக்காரு, ஏதோ பிரச்சனை இருக்கு, இவன் பண்ண வேலை தான் அது, இவனுக்கு ஏதோ சிக்கல்ல சிக்கிட்டு எங்கள் அண்ணனை பிடிச்சி வச்சுட்டு வந்து பணத்தை கொடுக்க வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு வாசல் என்ன கத்திக்கிட்டே இருக்க, ஏய் பெசாமரியா நான் தான் நாளைக்கு காலில் வருவாங்கன்னு சொல்லிட்டேன்ல தேவையெல்லாம் பேசாத அப்படின்னு இந்த பக்கம் பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே பேசி சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து கார் முதல்ல வந்து நிக்குது. கார்ல இருந்து கதிரும்
முத்துவேலும் இறங்குறாங்க. இறங்கின உடனே வந்து என்னங்க அப்படின்னு ஓடி வந்து இந்த பக்கம் வந்து பார்க்கலான்னு இவங்க வடிவு வந்துகிட்டு இருக்கும் போதே சட்டக்காலரை பிடிச்சி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பலாறு விடுறாரு குமரவேல் ஆராயும் போதே வந்து டேய் அப்படின்னு வந்து டேய் குமார் அப்படின்னு இந்த பக்கம் வந்து இவர் கத்திக்கிட்டு இருக்கும் போதே சக்திவேலும் போய் அடிக்கிறார். டேய் சக்தி பேசாமறா, சக்தி டேய் நான் சொல்றதை கேள்றா அப்படின்னு மாற்றி எல்லாம் கோவமாக பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்து குமரவேல் திருப்பி அடிக்க போகும்போது அவர் கையை தடுக்கிறது யாருன்னு பார்த்தா வந்து இப்போ சுரேஷ் வந்து தடுத்து தள்ளி போக போல அப்படின்னு தள்ளுனதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தா சுரேஷ் இப்படி திரும்பி கதிரை பார்த்துன்னு இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஷாக் ஆன உடனே வந்து என்னதான்டா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து பாண்டியன் கத்தி தயவு செஞ்சு முன்னாடி வீட்டுக்குள்ளே வராரா உன்னால எத்தனை பிரச்சனை ஏன்டா நான் பார்ப்பேன் இருக்கிற அவர் கூட போயிருக்க அது சொல்ல வேற இல்லை அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பண்ற வேலைக்கு அப்படிங்கும் போது டக்குன்னு சுரேஷ் வந்து அங்கிள் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க அப்படிங்கிறாரு. நீங்க அப்படின்னும் போது இது வந்து மீனாவோட ரிலேட்டிவ் தான் தம்பி, மீனாவோட மாமா பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் உள்ள வாங்க அங்கிள் அப்படின்னு உள்ளார வச்சு தான் வந்து என்ன சொல்றாருன்னா, அங்கிள் நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க, எனக்கு என்ன விஷயம்னு தெரியும். அப்புறம் பார்த்தோன்னே தான் எனக்கு புரிஞ்சிச்சு கதிர் சென்னைக்கு வந்தது காரணம், அதுவும் அவங்க மாமனாரை கூட்டு வந்தது காரணம் ஒரு மெடிக்கல் ரீசன் தான். இன்னும் மெடிக்கல் ரீசனா அப்படின்னு ஒரு ஷாக் ஆகி ஆமாம் அவங்க அப்பாவுக்கு ராஜியோட அப்பாவுக்கு கேன்சர்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க, யாருக்கும் சொல்லாமல் அவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க, நான் அவங்களை ஏற்கனவே பார்த்தேன் நான் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அப்படி ஷாக் ஆகி பாண்டியன் பார்க்கும் பொழுதே கதவு கிட்டக்க ராஜி நிற்கிறாங்க. ஐயோன்னு இப்படி சுரேஷ் கரலில் கை வைக்கும் போதே ராஜி அப்படியே மெதுவாக திரும்பி கண்ணில் தண்ணியோட வந்து அவர் சொல்றது உண்மையா அப்படின்னு கதிர்கிட்ட கேட்டு இந்த பக்கம் அவங்க அப்பா பார்த்து அப்பா அவர் சொல்றது உண்மையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எல்லாரும் முடிச்சு என்னாச்சு அப்படின்னா வந்து இப்போ கதிர் டக்குன்னு சட்டக்காலரை போய் பிடிச்சிடுறாங்க. ராஜி சொல்லு அவர் சொல்றது உண்மையா அப்படின்னு கத்தி கேட்க உடனே எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. என்ன ட்ராமா போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சக்திவேல் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்து அப்பாவுக்கு கேன்சர்னு அவர் சொன்னார் அது உண்மையா அப்படின்னு கேட்க எல்லாரும் ஷாக் ஆகி இப்படி பார்க்குறாங்க. ஷாக் ஆகி பார்க்கும் பொழுதே வந்து கதிர் அதெல்லாம் இல்லை அப்படிலாம் யார் சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது போய் சொல்லி பணத்தை பிடிங்கிட்டு இருக்கானவன் அப்படின்னு இந்த பக்கம் சக்திவேலும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து டேய் சக்தி நிறுத்துறா அப்படின்னு ஒரு குரல் வருது. குரல் வந்தோடனே பார்த்தா முத்துவேல் பயங்கர கோபத்தோட கத்துனே எல்லாரும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்க அப்படியே மதி அதுக்கப்புறம் சுரேஷ் எல்லாரும் வெளில வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு சுற்றி அத்தனை பேர் நின்றுட்டு இருக்கும் போதே அவர் மெதுவாக நடந்து வந்து அப்படியே டக்குன்னு கதிரோட தோளில் கை போட்டு ஆமாம் உண்மைதான் எனக்கு கேன்சருங்கிறது உண்மைதான், ஆனால் என்னை ஃபுல்லாக வந்து தனியாக விடக்கூடாதுன்னு கூடவே இருக்கணும், அதே சமயத்தில் நீங்கள்லாம் வருத்தப்படுவீங்கன்னு யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்ன விஷயத்தை இத்தனை நாள் மறைச்சி என் கூடவே உட்காந்துருந்தது, என்னை எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டது எல்லாமே இவன் பண்ண வேலையால் மட்டும்தான் இப்போ நான் கம்ப்ளீட்டாக சர்ஜரியை முடிச்சு வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் போதும்னு சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்கள்லாம் பயந்துருவீங்க, நீங்கள்லாம் வந்து அவ்வளோதான் என்னாச்சுன்னு அழுது நீங்கள் வருத்தத்தோடு இருப்பீங்க, அதை பார்க்க வேணாம் தான் நான் சொல்லாமல் இருந்தேன். இப்போ அவனையே போட்டு எத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க, அவனை போட்டு என்ன ரொம்ப பண்ணுறீங்க, இந்த பார் இதான் உண்மை, நான் வந்து யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு நினச்சேன், சர்ஜரி முடிஞ்சிருச்சு, அவனை தேவையில்லாமல் எதுவுமே பேசாது, அந்த பணம் அதை எடுத்தது அப்படி எல்லாமே வந்து அந்த சர்ஜரிக்காக எடுத்த பணம் தான், அவனுக்கு பணம் தேவையா நான் கொடுக்குறேன் அவங்க அப்பாவுக்கு கொடுக்குறதுன்னு சொன்ன போது கூட எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொன்னவன் தான் அவன் ₹1 காசை கூட என்கிட்ட தான் அவன் வந்து வாங்கலை, ஆனால் எனக்கும் சேர்த்து தான் அவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நேராக உள்ளார போயிடுறாரு முத்து. அப்படியே வடிவெல்லாம் அழுதுகிட்டே அப்படி உள்ளார போக அப்படின்னு இவர் ஷாக் ஆகி சக்திவேல் இவர் கையை பிடிச்சி என்னடா சொல்கிறாரு அவரு அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இருக்கிறதோட அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் முடிஞ்சால் எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.